பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறைதானே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறைதானே. கரம் தொட்டென்னை வணையும் உலகுக்கு உப்பாக மாற்றும். கரம் தொட்டென்னை வணையும் உலகுக்கு உப்பாக மாற்றும். பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே. தேவனே தேவனே தேடி மீட்டீரே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறைதானே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பலவீனமான பாண்டமாகிய நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த உணர்வோடு கூட இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதற்கு உதாரணமாக நாம் தியானித்து கொண்டிருக்கின்ற கொரிந்து சபைக்கு எழுதின அந்த கடிதத்தின் 2வது கடிதம் 12ஆம் அதிகாரத்திலே பவுலடியாருடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமான பலவீனம், ஆன்மீக பிரகாரமான பலவீனம் இரண்டையும் அவர் கடந்து வரும் பொழுது எப்படியாக வாழ்ந்தார் என்பதுதான் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. இன்றைக்கு ஊழிய பாதையில் ஈடுபடுகிறவர்களுக்கும் பலவீனங்கள் உண்டான அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம். சரீரத்தில் புதன்கிழமை தோறும் நண்பர் சுவிசேஷ ஜப குழுவில் நடக்கிற அந்த மிஷனரிக்கான அந்த கூடுகையிலே பகிர்ந்து கொள்கிற மிஷனரியுடைய லைஃப்பை பார்க்கும் பொழுது பாடுகள், சரீரத்திலும் பாடுகள், ஆன்மீக ஊழிய பாதையிலும் பாடுகள். இதற்கு மத்தியிலே ஆண்டவர் பலன் தருகிறார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொல்லும் பொழுது நமக்கு சவாலாக இருக்கிறது. அநேக முறை பலவீனப்படுகிற பிள்ளைகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு சுவிசேஷம் பரவி கொண்டிருக்கிறது அவர்கள் மூலமாக என்பது நமக்கு கொடுக்கிற ஒரு உற்சாகமூட்டும் செய்தி. அவர்களுக்காய் ஜெபிப்பது மாத்திரமல்ல, என் பலவீன நேரங்களிலே அவர்களை நினைத்து நானும் ஆண்டவருக்குள்ளே வளர்வதற்கும் என் பலவீனங்களை தலையிலே முதன்மைப்படுத்தாதபடி பலம் தருகிற ஆண்டவரை முதன்மைப்படுத்தும் பொழுது அவையெல்லாம் சரியாகிவிடும் என்பதைத்தான் பவுலடியாரும் நமக்கு கற்றுத்தருகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனத்தில் 10 வரை வாசிக்கும் பொழுது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு கர்த்தர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஒரு சரியான உதாரணம் பவுலடியாருடைய வாழ்க்கை. பல நேரங்களிலே சரீர பிரகாரம் பலவீனமும் ஆவிக்குரிய பலவீனம் ஏற்படும் பொழுது சோர்ந்து போய் பல்வேறு நிலைகளிலே ஊழிய பாதை விட்டு கடந்து சென்று விடலாமா, அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாமா என்று சொல்லி குழப்பமான நிலையிலே இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது பவுலடியாருக்கு ஏற்பட்ட 2 வகையான பலவீனங்களைப் போல நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்காது. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணுறாரு, பலவீனத்தை குறித்து சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி சரீரத்தின் பலவீனத்தை சொல்கிறாரு.
ஆவிக்குரிய பலவீனத்தை சொல்லும் பொழுது அதனை நான் பிரியப்படுகிறேன்கிறாரு. அப்போ நிந்தைகள் வரும் பொழுதும், தவறான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுதும், பலவீனங்கள் வரும் பொழுதும், ஆவிக்குரிய எதிர்ப்புகள் வரும் பொழுதும் ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதும் சொல்லி அந்த சீக்கிரட்டை நாமும் பெற்றுக்கொள்வோம். பவுலடியாரை போல இறுதி வரை நல்ல போராட்டத்தை போராடுவோம். கர்த்தர் தாமே நமக்கு பலன் தருவாராக. ஆமேன்.